அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஒரு தனியார் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட சீமானுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு தலை சிறந்த அறிமுகத்த ஒரு பெண் குடுத்திருக்காங்க. அது என்னன்றத வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தற்போது தமிழ்நாட்டுல எந்த ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்தாலுமே, அதற்கு பார்த்தீங்கன்னா, சிறப்பு விருந்தினராக சீமான் வந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா, மக்கள் பார்த்தீங்கன்னா, சீமான் வராரா அப்படின்ற ஒரு கேள்வி தான் அந்த நிகழ்ச்சி நடத்துறவங்க இடத்துல கூட கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது கல்லூரி விழாவா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மிகப்பெரிய யூடியூப் சேனலோட விழாவாக இருந்தாலும் சரி, ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா, சீமானுடைய அரசியல கேட்கறதுக்காக மக்கள் அதிக அளவுல ஆர்வம் செலுத்திட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. ஆரம்பத்தில தமிழ் தேசியம்னா என்னன்னே தெரியாத மக்கள் கூட தற்போது அவங்கள தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த எல்லா பெருமையுமே சீமானுக்கு தான் போய் சேரும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. ஏன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியத்த அந்த அளவுக்கு விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில நம்ம எல்லோருமே திராவிடர்கள் அப்படின்னு நம்பிட்டு இருந்த தமிழ்நாட்டு மக்கள் தற்போது அனைவருமே தமிழ் தேசியவாதிகள், தமிழர்களாக ஒன்றிணையணும் அப்படின்ற கோட்பாட பிடிக்கிறாங்க அப்படின்றதுக்கு காரணமே சீமான் தான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் சீமானுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, அரசியலையும் தாண்டின ஒரு வளர்ச்சியாக இருந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு நம்பர் 1 தொலைக்காட்சியாக இருக்கக்கூடிய விஜய் டிவி, ஜீ தமிழ் இது போன்ற தொலைக்காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா, சீமான் வந்தா போதும் நம்மளுடைய டிஆர்பி ஏறிடும் அப்படின்ற ஒரு நினைப்புல, சீமான் வந்தா போதும் நம்மளுடைய டிஆர்பி ஏறிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் பார்த்தீங்கன்னா, தற்போது அவங்களுடைய சேனலே நடத்துற அளவுக்கு சீமானுடைய வளர்ச்சி அதிகரிச்சிருக்கு. இந்த வகையில எல்லா நிகழ்ச்சியுமே வழி நடத்தக்கூடிய ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா, சீமானுக்கு ஒவ்வொரு முறையுமே ஒரு சிறப்பு அறிமுகத்தை கொடுக்கணும் அப்படின்றது ஒரு கட்டாயமாகவே மாறிட்டு வர நிலையில, ஒரு தனியார் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட சீமானுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் இதுவரைக்கும் யாருமே அளிக்காத ஒரு அறிமுகத்தை கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களின் படைத்தலைவன் சீமான் அப்படின்னு சொல்லியிருக்க ஒரு விஷயம், அங்கு இருந்த அனைவருமே ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அறிமுகத்தை யாருமே இது வரைக்கும் கொடுத்ததில்ல. உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா, சீமான தன்னுடைய படை தலைவனாகவும் அவங்கள ஒரு போர் வீரர் போலவும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனாலேயே இது ஒரு அரசியல் கட்சியாக இல்லாம ஒரு ஏக்கம் மாதிரி மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. மேலும் ஒரு சிலர்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது அரசியல் கட்சியாக இல்லாம ஒரு ஏக்கமாக இருந்திருந்தா நான் எந்த கட்சியில இருந்தாலும் சரி நிச்சயமாக இவங்களுடைய இயக்கத்தில் இணைஞ்சிருப்பேன் அப்படின்னு ரொம்பவே நேர்த்தியாக சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, சீமான் நடத்தக்கூடிய இந்த கட்சி அப்படின்றது அனைவரையுமே பெரிய ஒரு ஈர்ப்புக்குள்ளாகி இருக்கு அப்படின்றது நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இந்த பெண் கொடுத்திருக்கக்கூடிய அறிமுகத்தை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த அறிமுகம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.